குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பில் இயல் 2 முதல் பருவம் கல்விங்கிற தலைப்பில் செய்யுள் பார்த்துட்டோம். அடுத்து உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடையில் கல்வி செல்வமும் பொருட்செல்வம் என்ற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துகள் மற்றும் அதில் இலக்கணம், சொல், பொருள், பிரித்தெழுதுக இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயல் 2 கல்வி உரைநடை. கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பாடப்பகுதி. மலர்விழி கல்வி செல்வம் பற்றியும் தமிழரசி பொருட்செல்வம் பற்றியும் கலந்துரையாடுகின்றனர். மலர்விழி கல்வி செல்வத்தை பற்றியும் தமிழரசி பொருட்செல்வத்தை பற்றியும் இரண்டு பேரும் கலந்துரையாடி கொண்டு பள்ளிக்கு செல்கின்றனர். கேடில் விழுச்செல்வம் கல்வி. இது யார் சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவர். கல்வி கற்காதவர் களநிலத்திற்கு ஒப்பாவார். பாரதிதாசன். நம்ம யார் யார் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கொள்வோம். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. திருவள்ளுவர். பணம் பத்தும் செய்யும் பழமொழி. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து முதுமொழி. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். திருவள்ளுவர். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். என்ன சொல்லியிருக்காங்க? பணம் படைத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊரில் தான் மதிப்பு, ஆனால் படித்தவங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். நமக்கு பொருள் இல்லாமல் வெறும் கல்வி மற்றும் கற்றிருந்தாலும் நமக்கு பொருள் இல்லாமல் கஷ்டப்படுவோம். அதே மாதிரி பொருள் மட்டும் வச்சிருந்து கல்வி இல்லைன்னா சரியான அறிவோ அதை பயன்படுத்தக்கூடிய அறிவே இல்லாமல் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்போ நமக்கு கல்வியும் தேவை, கல்வி செல்வமும் தேவை, பொருட்செல்வமும் தேவை. அதனால்தான் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று கூறுகின்றார்கள். கல்வியும் பொருளும் நம் வாழ்வு வளம் பெற உதவும். வாங்க சொல் பொருள் பார்ப்போம். எள்ளுவர் கேலி செய்வர், இகழ்வர். கள்வர்னா திருடர். களர் நிலம் பயிர் செய்ய பயன்படாத நிலம். பிரித்து எழுதுக. காரணம் ஆகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். பகுத்தறிய பகுத்து கூட்டல் அறிய. பழமொழி பழமை கூட்டல் மொழி. நல்வழி நன்மை கூட்டல் வழி. தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. தொலைக்காட்சி அப்படிங்கிறது தொலைவு கூட்டல் காட்சி அப்படி, அதாவது தொலைவிலிருந்து காணக்கூடிய காட்சி, அதனால தான் தொலைக்காட்சி அப்படின்னு பெயர். உரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதுக. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது. இது நாம் தமிழ் சொற்களால் நாம் எழுதணும், ஆங்கிலம் கலவாமல். விடை கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. முதல் பாட வேளையில் தமிழ் வகுப்பு நடந்தது. நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். அதை எப்படி எழுதலாம்? ஓவிய குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் தீட்டினேன். இப்போ இது எல்லாமே கல்விச்செல்வம் பொருட்செல்வத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள். நமக்கு அந்த ஒவ்வொரு புலவர்களும் எந்தெந்த சொற்களை சொல்லியிருக்காங்க, வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில் முக்கியம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.